ஹலோ வணக்கம். நீங்க ஒரு வெப் டெவலப்மெண்ட் ஃபீல்டுக்கு என்டர் பண்ணிக்கல, உங்களோட டெவலப்மெண்ட் பாத்வே உங்களுக்கு 3 டிவைட் ஆகும். ஒன்று ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் அண்ட் பேக் எண்ட் டெவலப்பர் அண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். நீங்க தான் சூஸ் பண்ணணும் நீங்க எந்த ஃபீல்டுக்கு என்டர் பண்ண போறீங்கன்னு. நீங்க இன்றைக்கு பார்க்க போறது நீங்க ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்ண்டா என்னென்ன ஒர்க் பண்ணுவீங்க, என்னென்னத்துல ஹேண்டில் பண்ண போறீங்க, என்னென்ன டெக்னாலஜிஸ் அண்ட் பேக் எண்ட் டெவலப்பருக்கு என்னென்ன டெக்னாலஜிஸ் அண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு என்ன டெக்னாலஜிஸ் இதை எதை சூஸ் பண்ணினா பெட்டர்ன்றதை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை பார்க்குறதுக்கு முதல் வெப் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை ஒரு முதல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் பேசிக்காக. ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரௌசர் அண்ட் சர்வர் ரெண்டும் இருக்குது. ஒன்று ப்ரௌசரையும் சர்வரையும் கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் ஃபுல்லாக வெப்பை வேலை செய்யுது. ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் இருந்த ஒரு ரிக்வெஸ்ட் சர்வருக்கு சென்ட் பண்ணுவீங்க. அந்த ரிக்வெஸ்ட்டை பொறுத்து சர்வர் ஒரு ரெஸ்பான்ஸை உங்களுக்கு திருப்பி அனுப்பும். அந்த ரெஸ்பான்ஸ் தான் நீங்கள் பார்க்குற ஒரு வெப்சைட்டாக இருக்குது. அண்ட் நாங்கள் அந்த ப்ரௌசர் சைட்டை சொல்லுவோம் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் சர்வர் சைட்டை சொல்லுவோம் பேக் எண்ட். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் எங்களோட ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்டும் சேர்ந்து தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். அண்ட் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட் முதல்ல நாங்கள் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் ஆகிறேன் பார்ப்போம். ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்டில் HTML, CSS, JavaScript இந்த மூன்றுமே பேசிக்காக காமனாக இருக்கிற ஒரு டெக்னாலஜிஸ். அண்ட் CSS ப்ரீப்ராசஸ் அதாவது சாஸ். நீங்கள் இந்த சாஸ்ன்றது CSS அட்வான்ஸ், அதாவது CSS இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணி இந்த சாஸில் எழுதலாம், வேரியபிள் டிக்ளேர் பண்ணி எழுதிக்கலாம். அண்ட் என்னமோ ஃபியூச்சர்ஸ் இருக்குது இந்த சாஸில். அண்ட் JavaScript ஃப்ரேம்ஒர்க்ஸ் லாட் ஆஃப் இருக்கு. இப்போ கூட ட்ரெண்டிங்கில் இருக்கிறது ஆங்குலர், வியூ, ரியாக்ட். இதில் நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அண்ட் பில்டிங் டூல் நீங்கள் இதில் NPNO, வெப்பேக்கோ எதுவும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அண்ட் நாங்கள் இதில் என்னென்ன செக்ஷனில் கூட ஒர்க் பண்ண போகிறோம்ன்றது, முதலாவது JavaScript ட்ராக் அண்ட் ட்ராப் அந்த பேசிக் எலிமெண்ட்ஸ் அவளத்துலையும் நாங்கள் கூட ஒர்க் பண்ணுவோம். அண்ட் ரீயூசபிள் UI காம்போனன்ட்ஸ், அதாவது ஒரு காம்போனன்ட் ஒன்று இருக்கும், ஆனால் அதில் நிறைய இடங்களில் அந்த காம்போனன்ட் யூஸ் ஆகும். ஆனால் அதுக்குள்ளே இருக்க டேட்டா டைனாமிக்காக அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ரீயூசபிள் பண்ணிக்கொள்ளுவோம். நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணுறது சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனில், அதாவது ஆங்குலர்ஸ், வியூ, ரியாக்ட் இதுகளில் தான் நீங்கள் இந்த ரீயூசபிள் காம்போனன்ட் யூஸ் பண்ணுவீங்க கூட. அண்ட் ஃபார்ம் இன்புட் வெலிடேஷன்ஸ், அதாவது யூசர்கிட்ட நீங்கள் வாங்குகிற டேட்டாவை முதல்ல வெலிடேஷன் கிளைண்ட் சைட்லேயே செய்வோம். அந்த சைட்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. அண்ட் பேக்எண்ட் கம்யூனிகேஷன் சேனல்ஸ், நீங்கள் இங்கேருந்து ஃப்ரண்ட் எண்டில் இருந்து நீங்கள் பேக்எண்டுக்கு டேட்டாவை அனுப்புறதுக்கு இங்கேருந்து சில கம்யூனிகேஷன் சேனலை நீங்கள் இங்கே பில்ட் பண்ண வேண்டி வரும். அண்ட் UI ஸ்டாட்டிக்ஸ், அதாவது நீங்கள் ப்ரோக்ரஸிவ் வெப் ஆப், அதாவது PWAல நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய, இது ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் ஒர்க் பண்ணக்கூடியமா இருக்கும். அண்ட் இதோட லைவ் அப்டேட்ஸ் இது மாதிரியான ஒர்க்ஸ் நீங்கள் இதில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் இதில் உங்களுக்கு குறைஞ்ச அளவு தெரியக்கூடிய லெஸ் ரிலவெண்ட் டெக்னாலஜிஸ் என்னென்னு பார்ப்போம். அண்ட் சர்வர் சைட் லாங்குவேஜ், நீங்கள் Node.js அண்ட் PHP இது லாட் ஆஃப் லாங்குவேஜ் இருக்குது. நீங்கள் இதில் கொஞ்சம் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், இது எப்படி ஒர்க் ஆகுது, இது என்னென்னது யூஸ் ஆகுதுன்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டுமே இருந்தால் போதும். அண்ட் டேட்டாபேஸ் அண்ட் குவரி லாங்குவேஜ், நீங்கள் ஒரு டேட்டாபேஸு நீங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளூவெண்ட் இல்லாட்டிக்கும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்படி டேட்டாபேஸை ஹேண்டில் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும். உங்களுக்கு செலக்ட் குவரி என்றால் உங்களுக்கு டேட்டாபேஸில் இருந்து எடுக்கிறது அப்படியான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும். அண்ட் சர்வர் கன்ஃபிகரேஷன், இது கூட அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் லெவலில் இருக்காக தான் கூட செய்வாங்க. அண்ட் நீங்கள் எப்படி கன்ஃபிகர் பண்ணுறேன்னு சும்மா ஒரு பேசிக் ஐடியா மட்டும் இருந்தாலே உங்களுக்கு போதும். அண்ட் நீங்கள் என்னென்ன டெக்னாலஜியில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது இல்லைன்றதை பார்ப்போம். அண்ட் சர்வர் சைட் பிஸ்னஸ் லாஜிக், இந்த பிஸ்னஸ் லாஜிக் என்னென்னா நீங்கள் ஒரு யூசர் அத்தன்டிகேஷன்ஸ், அதாவது நீங்கள் கொடுக்குற டேட்டா நீங்கள் ஒரு லாகின் ஃபார்ம் ஒன்று சைன்இன் பண்ணிக்கல, நீங்கள் கொடுக்குற டேட்டாவும் டேட்டாபேஸில் இருக்கிறது சரியானதை செக் பண்ணிக்கணும். யூசர் அத்தன்டிகேஷன், இந்த OAuth இந்த இதுகளில் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்காது. அண்ட் டேட்டாபேஸ் அக்சஸ், உங்களுக்கு எந்த ஒரு டேட்டாபேஸ் அக்சஸும் இதில் கிடையாது. அண்ட் பேக்கெண்ட் டெவலப்மெண்ட்டை பொறுத்தவரை நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய லாங்குவேஜஸ் சர்வர் சைடு லாங்குவேஜ் என்னென்ன பார்க்க போய்க்கல. Node.js லாங்குவேஜ் இல்லை, அது ஒரு என்விரான்மெண்ட். இந்த என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ், ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் இந்த எக்ஸ்பிரஸ். நீங்கள் அண்ட் அதோட PHPயும் தெரிஞ்சுக்கணும். PHP நீங்கள் உங்களுக்கு எந்த லாங்குவேஜோ அந்த ரிலவெண்ட்டோ அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ்,
உங்களுக்கு Node.js ஒர்க் பண்ண போறீங்களா, உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நீங்க PHP என்ற லராவல் இது போன்ற ஃப்ரேம்வொர்க்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். அண்ட் டேட்டாபேஸ் query லாங்குவேஜ் நீங்க பேக்கெண்ட்ல கூட ஒர்க் பண்ண போறீங்க, கூட டேட்டா மேனிபுலேஷன்ஸ் இதுகளில் தான் நீங்க கூட ஒர்க் பண்ணுவீங்க. க்ரூட் ஆப்ரேஷன்ஸ் இது சம்மந்தப்பட்டு தான் நீங்க கூட ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்கு நீங்க உங்களோட டேட்டாபேஸ் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் அதோட query லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா வேணும். SQL தெரிஞ்சிருந்தா காணும். அண்ட் சர்வர் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு சில இடங்கள்ல தான் உங்களுக்கு தேவைப்படும். அண்ட் நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அதோட பேசிக் கான்செப்ட் அண்ட் கோர் ப்ராசஸ் என்னென்னு தெரிஞ்சு வச்சிருந்தாலே உங்களுக்கு போதும். அண்ட் உங்களுக்கு தேவையான நேரத்தில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பேசிக் HTML CSS JavaScript அண்ட் நீங்கள் என்னென்ன பார்ட்டில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு பார்ப்போம். அண்ட் சர்வர் சைட் பிஸ்னஸ் லாஜிக் அதாவது நீங்கள் ஒரு அத்தன்டிகேஷனோ ஓஆத்தோ எப்படி செய்ய போகிறோம் அண்ட் ஃபுல்லாக வெலிடேட் பண்ணி லாஜிக் எழுதுறது நீங்கள் சர்வர் சைடில் இருக்குது. அண்ட் ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன் அதாவது நீங்கள் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் சர்வர்லேருந்து வரணுமோ அவ்வளோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமெயிலுக்கு இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. அண்ட் டேட்டா வெலிடேஷன் நீங்கள் டேட்டாவை எடுத்துக்கொண்டு வர டேட்டா ஃபுல் வெலிடேட் பண்ணுறது 10 வெலிடேஷன் இருக்குது. ஒன்று கிளைண்ட் சைட் வெலிடேஷன் அண்ட் சர்வர் சைட் வெலிடேஷன் 10 வெலிடேஷனும் இருக்குது. அண்ட் டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அக்சஸ் அண்ட் உங்களோட ப்ராசஸ் ஷெட்யூல் த ப்ராசஸிங் இந்த இவ்வளோ பார்ட்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் பேக்கெண்டில். அண்ட் உங்களுக்கு என்ன கொஞ்சம் லிஸ்ட்டாக தெரிஞ்சிருக்க வேண்டிய டெக்னாலஜிஸ் அதாவது நீங்கள் இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்க தேவையில்லை, உங்களுக்கு அடிப்படை பேசிக் தெரிஞ்சிருந்தா அதாவது அட்வான்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் CSS ஏனெண்டா நீங்கள் ஒரு Node.js அப்ளிகேஷன் ஒன்று பில்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு அது ஃபுல்லாகவே ஜாவாஸ்கிரிப்டில் தான் உங்களுக்கு அதில் பில்ட் ஆகிருக்கு. நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் எங்கெல்லாம் ஃபுல் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாத இடமே இப்போதைக்கு இல்லை. நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டின் அட்வான்ஸ் பேசிக்கே தெரிஞ்சிருந்தா ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் CSS அட்வான்ஸ் பேசிக் தெரிஞ்சிருந்தா போதும். அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம்வொர்க்ஸ் உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் உங்களுக்கு மாஸ்டர் எல்லாம் தேவையில்லை, உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். அண்ட் பில்டிங் டூல்ஸ் லைக் Node, NPM அண்ட் வெப்பாக். அண்ட் நீங்கள் என்னென்னத்தில் இதில் ஒர்க் பண்ண போகிற இல்லையாண்டா கிளைண்ட் சைட் வேலிடேஷன்ஸ் அதில் நீங்கள் ஒர்க் பண்ணவே போகிறதில்ல. அண்ட் காம்ப்ளெக்ஸ் UI இன்டர்ஃபேஸ் ஒர்க் பண்ண போகிறதே இல்லை. அண்ட் அட்வான்ஸ் UX ஸ்டிக்ஸ் நீங்கள் இந்த PWG எதுவுமே நீங்கள் இங்கே ஒர்க் பண்ண போகிறதில்லை. அண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டாக பார்ப்போம். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வெரைட்டியில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஃப்ரண்ட் ப்ளஸ் பேக்கெண்ட் சேர்ந்து தான் இந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட். ஆல்ரெடி இப்போ சொன்ன அவ்வளோ டெக்னாலஜியும் கம்பேர் பண்ணி இருக்கிறதா இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிற ஜாவாஸ்கிரிப்ட், CSS, HTML அண்ட் சர்வர் சைட் லாங்குவேஜ் அண்ட் சர்வர் சைட் ஃப்ரேம்வொர்க்ஸ், டேட்டாபேஸ் அண்ட் query லாங்குவேஜ் அண்ட் அட்வான்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் CSS. அண்ட் நீங்கள் இது என்னென்ன பார்ட்டில் இங்கே ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா கிளைண்ட் சைட் யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் சர்வர் சைட் பிஸ்னஸ் லாஜிக் அதாவது யூசர் ஒத்தன்டிகேஷன் OAuth வேறு ஒத்தன்டிகேஷன் வேறு அண்ட் கிளைண்ட் சைட் அண்ட் சர்வர் சைட் வேலிடேஷன்ஸ் அண்ட் டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அக்சஸ் அண்ட் இப்படி ஃபுல்லாக டென்னு சேர்ந்து கம்பேர் பண்ணியும் நிறையவே இருக்குது. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது அட்வான்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஃப்ரேம்வொர்க்ஸ். நீங்கள் உங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரேம்வொர்க்ஸை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் சரி, நீங்கள் அட்வான்ஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அண்ட் நீங்கள் என்னத்தில் ஒர்க் பண்ண போகிற இல்லையண்டா வெரி காம்ப்ளெக்ஸ் UI இன்டர்ஃபேஸ், நீங்கள் காம்ப்ளெக்ஸான UI இன்டர்ஃபேஸ் அதில் இதுலேயும் ஒர்க் பண்ண போகிறது இல்லை. அண்ட் வெரி காம்ப்ளெக்ஸ் சர்வர் சைட் லாஜிக் நீங்கள் இதில் ஒர்க் பண்ணக்கூடாது இல்லை. அண்ட் இதில் எது பெட்டர், நீங்கள் ஃப்ரண்ட் எண்டை சூஸ் பண்ணுறது பெட்டரா அல்லது பேக் எண்டை சூஸ் பண்ணுறது பெட்டரா இல்லை ஃபுல் ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறது பெட்டரான்றதை பார்ப்போம். அண்ட் ஃப்ரண்ட் எண்டை பொறுத்தவரையில் உங்களுக்கு ரிலவெண்ட்டாக நியூ டெக்னாலஜிஸ் வந்து கொண்டே இருக்கும். அண்ட் என்விரான்மெண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக அண்ட் டெவலப்மெண்ட் ஃபாஸ்ட்டாக. நீங்கள் ஒரு யூஸர்ண்ட எவ்வளவு இன்ட்ராக்டிவாக இருப்பீங்க அவ்வளோத்துக்கு நீங்கள் உங்களோட பிஸ்னஸும் க்ரோத் ஆகி கொண்டிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு புது டெக்னாலஜிஸ் வந்து கொண்டிருக்கும். அண்ட் இதுக்கு ஹைலி டிமாண்ட் கூட. அண்ட் இதில் என்ன நெகட்டிவ்ண்டா நீங்கள் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸோட மட்டும்தான் நீங்கள் கனெக்டாக இருப்பீங்க. அண்ட் நீங்கள் பேக்கெண்டில் பொறுத்தவரையில நீங்கள் பிஸ்னஸ் லாஜிக்கும் சரி, அல்கோரிதம் ப்ராசஸ் அப்படி ப்ராசஸ் ஆகணும், உங்களோட டேட்டா அப்படி செக்யூராக வச்சுருக்கணும். ஃபுல்லாக நீங்கள் டேட்டாபேஸோட என்ன கனெக்ஷனும்
உங்களோட செக்யூரிட்டியும் சரி எல்லாத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது இங்கே பேக்கெண்டில் வச்சு தான். அண்ட் நீங்கள் பேக்கெண்டில் ஜாப் லெவலில் க்ரோத் ஆகிக்கொண்டு தான் இருக்குது அண்ட் ஹைலி டிமாண்ட். நீங்கள் இதில் என்ன நெகட்டிவ்னா நீங்கள் எப்போவுமே யூஸரோட கனெக்டாக இருக்க மாட்டீங்க. அண்ட் ஃபுல் ஸ்டாக்கை பொறுத்தவரையில் இங்கே வந்து நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் எப்படின்றதும் பேக் எண்ட் எப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருப்பீங்க, அதில் ஒர்க் பண்ணியும் இருப்பீங்க. ஆனால் இங்கே ஒன்று வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறது ஒரு ஸ்மால் கம்பெனிஸாக ஃப்ரீலான்ஸாக இருக்குது. கூட வந்து ஃபுல் ஸ்டாக் யார் ஹையர் பண்ணுவாங்கண்டா, என்ன நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி கொண்டுக்கு போகிறீங்கண்டா அவங்க ஃபுல் ஸ்டாக்கை தான் கேட்பாங்க. அண்ட் ஃப்ரீலான்சிங்கோட நீங்கள் செய்ய போகிறோண்டா நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக்கை படிக்கிறது பெட்டர். அண்ட் நீங்கள் ஒரு சில கம்பெனிஸ் வந்து அண்ட் டெவலப்பர் க்ரோத் சில ஸ்மால் ப்ராஜெக்ட்டுக்கு கம்பெனிஸ் வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு தனியாக ஒரு டெவலப்பர்ஸ் அண்ட் பேக் எண்டுக்கு தனியாக டெவலப்பர்ஸ்ன்னு வச்சுருக்க மாட்டாங்க. சில பேர் ஃபுல் ஸ்டாக்கே கோல் பண்ணுவாங்க. அண்ட் பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து நீங்கள் பெரிய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிக்க அவங்களுக்கு தனியாக ஃபுல் ஸ்டாக்கில் ஃப்ரண்ட் எண்டில் எக்ஸ்பர்ட் ஆனதும் பேக் எண்டில் தனியாக எக்ஸ்பர்ட் ஆன லெவலில் தான் தேவைப்படும். ஆனால் அவங்களுக்கு ஃபுல் ஸ்டாக்கை கூட கேர் பண்ண மாட்டாங்க. ஃபுல் ஸ்டாக்ல என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட்லையோ பேக் எண்ட்லையோ இதுலையுமே நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் தெரியும் உங்களுக்கு எதுலையும் உங்களுக்கு எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியும், எதில் ஒர்க் பண்ண தெரியும். ஆனால் நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் எக்ஸ்பர்ட்னு சொல்லலாது, நீங்கள் பேக் எண்டில் தான் எக்ஸ்பர்ட்னு சொல்லலாது. அண்ட் நீங்கள் பேக் எண்டில் பெரிய பெரிய கம்பெனிஸ் அண்ட் பெரிய ப்ராஜெக்டுகளுக்கு நிறைய அல்கோரிதம்ஸ் அண்ட் ப்ரோசஸஸ் கணக்கு செக்யூரிட்டி லெவல்ஸ் இப்படி நிறைய இருக்குது. அண்ட் அது மாதிரி தான் ஃப்ரண்ட் எண்ட்லையும் ஒரு யூஸரோட எவ்வளோ இன்ட்ராக்டோட இருப்பீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ யூஸர் ஃப்ரெண்ட்லியாக. அண்ட் அதுக்கு தான் நீங்கள் யூஐ என்ற ஒரு ஃபீல்ட் இருக்குது. இப்படியே நிறைய ஃபீல்ட் நீங்கள் அது எவ்வளோ யூஸரோட இன்ட்ராக்ட் பண்ணுவீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ யூஸர் ஃப்ரெண்ட்லியான ஒரு கடைசியான ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் ஒன்று கொடுப்பீங்க. எப்போவுமே யூஸர் வந்து ஒரு 3 செகண்டுக்கு மேலே வெப்சைட் லோட் ஆனால் அதை தாண்டி ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போவாங்க. அண்ட் ஒரு 8 செகண்ட் மட்டும்தான் யூஸர்ன்ற ஒரு கன்சன்ட்ரேஷன் ஒன்றில் இருக்கும். இப்படியான சில ஸ்டட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, நீங்கள் அதை பேஸ் பண்ணி கொண்டு டெவலப் பண்ணுவாங்க. அண்ட் ஃபுல் ஸ்டாக்கை பொறுத்தவரை சக்கலக்கெல்லாம் வெள்ளவனாக இருப்பீங்க, பட் ஆனால் நாட் எக்ஸ்பர்ட்டாக இருக்க மாட்டீங்க. எல்லாம் செய்வீங்க பட் ஆனால் இதில் நாட் எக்ஸ்பர்ட்டாக இருக்க மாட்டீங்க. அண்ட் கடைசியாக நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் என்ன பிஏ சூஸ் பண்ணுறேன்றது. நீங்கள் ஃபுல் ஸ்டாக்காக இருக்க போகிறீங்களா, பேக் எண்டில் இருக்க போகிறீங்களா, அல்லது ஃப்ரண்ட் எண்டில் இருக்க போகிறீங்களா, அல்லது ஃபுல் ஸ்டாக்கையும் படிச்சுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்க போறீங்க, ஃப்ரண்ட் எண்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்க போகிறீங்களா, அல்லது பேக் எண்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்க போகிறீங்களான்றது நீங்கள் தான் சூஸ் பண்ண வேண்டியது. ஆனால் கூட ரெஃபர் பண்ணுறது நீங்கள் ஃபுல் ஸ்டாக்கே படிங்க. அண்ட் நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் என்ன ஃபீல்ட்லையும் எதுலையும் என்டர் பண்ணலாம். தேங்க்யூ காய்ஸ். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் see you next video. Bye bye.